சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பினாலே நம்மை அழைத்து, அன்பினாலே நம்முடைய இருதயங்களை நிரப்பி, அன்புக்குரிய ஒரு வாழ்க்கைக்குரிய அந்த வாழ்க்கையை கடைசி வரை வாழும் பொழுது இருக்கிற பலன்களை நமக்கு முன்னதாகவே அறிவித்து வாக்கு பண்ணியிருக்கிற தேவனுடைய பிரசனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிற பொழுது அவருடைய அன்பும் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிற வசனத்தை ரோமர் 5 பார்த்தோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் நம்முடைய நம்பிக்கையை அடைய வேண்டும் என்ற ஒரு வெளிச்சத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேனே. அப்போது நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசை குறித்த ஒரு பார்வை என்ன தெரியுமா? ஏதோ வாங்கினேன், வச்சுருந்தேன், கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் பழசாக போச்சு, இல்லைனா உடஞ்சி போச்சு, இப்போ பயன்படாத போச்சு அப்படின்றது இல்லை. இந்த பரிசை குறித்து நம்ம அறிய வேண்டிய காரியம் இது நித்தியமானதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் அது கரைப்படாது, துருப்பிடிக்காது, பழையதாக போகாது, யாரும் அதை உடைக்க முடியாது, நம்ம விட்டு பறிக்க முடியாது. நித்தியமானதுன்னா நம்ம வைக்கப்படவிருக்கிற அந்த கிரீடம் இருக்குதே, அது நித்தியமாக நம்மோடு கூட இருக்க போகிறது. நான் பெறப்போகிற அந்த பரிசு பொருட்கள் இருக்கிறது, அது நித்தியமாக இருக்கிறது. அது ஒரு நாளும் யாராலும் எடுக்கவும் முடியாது, அது கெட்டு போக மாட்டாது என்ற ஒரு வெளிச்சத்தோடு கூட இயேசுவின் நீதியான அந்த நிலை, அவர் எப்படிப்பட்ட ஒரு நீதியான நிலை உடையவரை வாழ்ந்தார். அநீதிக்கு அவர்கிட்ட இடமே இல்லை. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். அவருடைய அதே நீதி நிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அந்த பரிசுக்காக பிரயாசப்படுகிற பொழுது அதை பெற்றுக்கொள்கிற அந்த பிரயாசத்தில் வலுவதற்கு நமக்குள்ளிருந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தேவன் நமக்கு என்ன செய்ய தெரியுமா? அவருடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். இப்போ பாருங்கள், தேவன் அவரே அன்பை நம்மகிட்ட கொடுத்து இந்த அன்பை நீ எனக்கு காண்பிப்பான்னு கேட்குறார். நம்மகிட்ட இல்லாத ஒன்று அவர் கேட்க மாட்டார். நம்மகிட்ட இல்லாத ஒன்று நம்ம கொடுக்க முடியாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உண்மை தானே. அவர் சொல்கிறார், நான் ஏன் அன்பை உன் இருதயத்தில் ஊற்றிட்டேன், இப்போ அந்த அன்பை வச்சு நீ இடத்துல அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு கூறுகிற உனக்கு நான் கொடுக்க போகிற பலன் என்ன தெரியுமா? ஜீவ கிரீடம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அவரே அன்பு கொடுத்துட்டு இப்போ அந்த அன்பு உன் இருதயத்தில் இருக்குது. இந்த அன்பை வச்சு நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிரயாசப்படு. அந்த அன்பு உனக்கு இருக்கிற காரியத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்தில் நீ வளர்ந்துடும் பொழுது இந்த வசனம் சொல்கிறது, பரீட்சைகள் வரும், போராட்டங்கள் வரும். இவைகள் மத்தியில் நான் அவைகளை சகித்து தேவனை நேசிக்கிற காரியத்திலே, அவருக்கு அன்பு காரியத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிற காரியத்தில் நிலைத்திருப்பேன். அவருக்கு அன்பு கூறுகிற காரியத்தில் உண்மையில் ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன். தேவனத்தில் அன்பு கூறுவதற்கான அந்த திறன் எனக்குள்ளே இருக்கிறதை நான் சரியாய் புரிந்து நடப்பேன் என்று சொல்கிற பொழுது நமக்குள்ள ஒரு முதிர்ச்சி வெளியேப்பட ஆரம்பிக்கிறது. அன்பை குறித்து ஒரு காரியம் தெரில, பிரச்சனை வந்தால் உடனே இயேசு கைவிட்டுட்டார், ஜபத்துக்கு பதில் வரலாம், இயேசு என் ஜபத்தை கேட்க மாட்டேன்ட்டார் என்று சோர்ந்து போகிறது ஒரு முதிர்ச்சிக்குரிய அடையாளம் கிடையாது. அப்படிப்பட்ட போராட்டங்கள், தாமதங்கள், தடைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் நான் தேவனத்தில் அன்பு கூறுவதில் உண்மையாக இருப்பேன், அவர்கள் அன்பு கூறுவதில் நிலைத்திருப்பேன் சொல்லும் பொழுது அது முதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எப்பொழுது அறிந்து கொள்கிறீங்களோ அந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளாய் உங்களை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியம் நீங்களாக தேடி போய் வந்ததல்ல. தேவன் ஆவியானவராக உங்களுக்குள்ளே வந்து தம்முடைய அன்பை உங்களுக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். உள்ளே இருக்கிற அந்த அன்பை நீங்கள் திரும்ப அவர் காண்பிக்கிற காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அதில் உண்மையாக இருக்கும் பொழுது அது நமக்கு நித்திய பரிசை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிற காரியத்துக்கு நேராக கொண்டு செல்லும் என்று அறிந்து கொள்வோமாக. அப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஏற்படுத்தினவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியம் எங்களுக்கு உள்ளே இருக்கிற அன்பு, அந்த அன்பைத்தான் நீங்கள் திரும்ப எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும், அதில் உண்மையாக இருக்கணும், அதில் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறீங்க. போராட்டங்களோ பாடுகளோ உங்களை திசையிருப்படான்னு சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள்ள பெரிய தரிசனத்தை, உற்சாகத்தை, வெளிப்பாட்டை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். God bless you.